Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மினி ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றது நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதற்கான மெஷர்மென்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஹைட் 15 inches and width 2 inches மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மினி ஹேர் பேண்டோட மெஷர்மெண்ட் இதுதான். ஆல்ரெடி லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ் ஹேர் பேண்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கிளாத்ல நம்ம ஒன் சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் வந்து ராங் சைடு வர்றது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓரத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்காக. மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம், அல்லது மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம மிஷினில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து மிஷினில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ண பிறகு எலாஸ்டிக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே எலாஸ்டிக்கை வச்சு இந்த அளவில் எலாஸ்டிக்கை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடு வெளியில் வர மாதிரி திருப்பிக்கணும். கிளாத்தை திருப்பின பிறகு அயன் பண்ணிக்கணும் அந்த ஸ்ட்ரிப்பை. இப்போ ஒரு சேஃப்டி பின் வச்சு எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிடலாம். பின் பண்ணாமலும் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வித்து நம்ம 2 inch எடுத்துருக்கிற நாளைக்கு இந்த பிளாஸ்டிக் நீடில் வச்சு எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணிடலாம், அது ஈஸியாக இருக்கும். எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண பிறகு நாட் போடணும். 2 or 3 நாட் போடணும். ஸோ அப்போ தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். நாட் போட்ட பிறகு நாட் சென்டரில் வருமாறு டர்ன் பண்ணி விடும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணாத சைடை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விடணும். அதை உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு நம்ம அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நேரம் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் நம்ம போட்டாச்சு இது. ஸோ ஹேர் பேண்ட் இப்போ ரெடி ஆகிட்டுது. ஸோ நம்ம வீட்டிலே வந்து மினி ஹேர் பேண்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ஹேர் பேண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் மீடியம் சைஸ் ஹேர் பேண்டு, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மாதிரி பார்டர் ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.